எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். இன்றைக்கி ஒரு ரெசிபியோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் எக் ரைஸ். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, மிளகு, கருவேப்பிலை, ஜீரகம், மல்லி, பட்டை, கிராம்பு, வெள்ளைப்பூடு இவ்வளவும் எடுத்து ஒரு வானிலையில் போட்டு கொஞ்சம் நல்ல கருக விடாமல் சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வறுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அது வெள்ளைப்பூடு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பொடி மாதிரிலாம் வராது, கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பிசு பிசுப்பாக வந்த மாதிரி தான் வரும். அதை எடுத்து உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் நல்லெண்ணெய் ஊற்றலை, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இருந்தாலும் அது ஒரு தனி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 பூடு இடித்து போட்டுக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் வாயுனால பூடு கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பல்லாரி வாங்கி நல்லா நறுக்கி பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு தான் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவிச்சு வச்சுருக்கோமே காலிஃப்ளவர் அதையும் போடணும். நல்லா அவிச்சு வச்சுருங்க வெந்நீரில் போட்டு. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி தேவைன்னா வத்தப்பொடி, இல்லைன்னா உங்களுக்கு உரப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் வத்தப்பொடி தேவைப்பட்டால் தான். நான் கொஞ்சம் மிளகு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் உரப்புக்காண்டி போட்டிருக்கேன். அப்புறமா வேக வச்ச காலிஃப்ளவரை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம், இதுதான் சீக்ரெட் பொடி சொல்லியிருந்தேன்ல, போன வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் சீக்ரெட் பொடி. இந்த பொடி வச்சு என்ன டிஷ்ஷு செஞ்சாலும், சிக்கனோ மட்டனும் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இன்னும் காலிஃப்ளவரில் ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வடித்து வச்ச ரைஸ், இதுக்கு பாஸ்மதி ரைஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வீட்டில் உள்ள ரைஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் கிண்டி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்கிற பெல் ஐ கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.